உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட தாவீது இப்படி கேட்டுப்பாரு, என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் ஆண்டவரே, என்னுடைய சத்துருக்களை நான் பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காருவீராக அப்படின்னு கேட்டுப்பாரு. என் வலது பாரிசத்தில் வந்துருங்க அப்படி சொல்லி கேட்டுப்பாரு. நம்ம ஒருத்தவங்களோட சண்டைக்கு போகும் பொழுது அந்த இடத்துல நம்ம யுத்தத்தில் இருப்போம்னு வைங்க, நம்ம கையை ஒருத்தங்க சப்போர்ட்டிவாக பிடிச்சிருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுதான் நம்முடைய வலது பாரிசத்தில் இன்னைக்கு ஆண்டவர் வரணும். இன்றைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா யுத்தங்களையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் உங்களுடைய வலது பாரிசமாய் வரும் பொழுது அந்த யுத்தத்தை அவர் டேக் ஓவர் பண்ணிப்பாரு. நீங்க யுத்தம் பண்ண மாட்டீங்க, ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்றது உங்களுடைய கரம் இல்லை, ஆண்டவருடைய கரம். நீங்க யுத்தம் பண்ணுறதுக்கும் ஆண்டவர் யுத்தம் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் மொத்தமாக ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவரே, என்னுடைய வலது பாரிசத்தில் வந்துருங்க, என்னை பலப்படுத்துங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் மொத்தத்தையும் பார்த்துப்பாரு. நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுடைய சத்துருக்களை, உங்களுக்கு எதிராக போராடுகிற எல்லா அந்த ஆவிகளையும், அந்த பொல்லாத ஆவிகளை ஆண்டவர் அது கீழே அவருடைய பாதத்தின் கீழே பாதப்படியாக்கி போடுவார். நீங்கள் மேற்கொள்வீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க.